ஓம் நமச்சிவாய. பாண்டிச்சேரியில எம்ஜி ரோட்ல உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து பாண்டிச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்திருக்கும் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு நடைபயணமாக சிவனடியார்கள் அனைவரும் வருகின்ற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு சிவசிந்தனை நடைபயணம் என்ற தலைப்பில் நடந்து செல்ல உள்ளனர். இந்த நடைப்பயணம் 5வது ஆண்டாக நடைபெற இருக்கிறது. இந்த நடைப்பயணத்தில் புதுச்சேரியில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பெருந்திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு நடக்க உள்ளார்கள். பாண்டிச்சேரிக்கு அந்த காலத்துல வேதபுரம்னு பேரு. அந்த வேதபுரம் என்ற பெயர் இந்த வேதபுரீஸ்வரர் கோயில்ல இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா நம்ம மனவளக்கலை மன்றத்துக்கும் வேதபுரம் அறிவு திருக்கோயில் அப்படின்னு தான் பேரு. எனவே அந்த வேதபுரம் என்ற பழமையான பெயரை காப்பாத்துறதுல இந்த வேதபுரீஸ்வரர் கோயிலும் நம்மளுடைய அறிவு திருக்கோயிலும் ஒரு பங்காற்றுதுன்னு நான் பெருமையா சொல்லிக்கிறேன். சென்ற ஆண்டு நடைபெற்ற நடைப்பயணத்துல சுமார் 3000க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஒரு சிறப்பா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பயணம் நடைபெறும் போது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் நடக்கிறது. இந்த 10 கிலோமீட்டரும் வழியிலெல்லாம் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்றும் ஜூஸு, மோர் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வில்லியனூருக்கு திருக்காமேஸ்வரர் கோயிலுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க மதியானம் அன்னதானமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா போன வருஷம் இந்த பயணத்துல அருகில் உள்ள வெளியூர்களிலிருந்தும் நிறைய பேர் வேன்ல கார்ல எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த வேன்லயே சிவனடியார்கள் கடலூர் மாவட்டம் இல்ல விழுப்புரம் மாவட்டம் அப்படின்லாம் போட்டிருந்துச்சு, நான் பார்த்தேன். எனவே வெளியூர் அன்பர்கள் யாராவது கலந்துக்கிட்டாலும் இதுக்கு ஒரு அனுமதியெல்லாம் தேவை, யார்ட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா நீங்க 7 மணி அளவுல காலையில எம்ஜி ரோட்ல இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்துருங்க. அங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. நடந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் தூரம் வரும். நடந்து வேகமா நடக்கிறவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடுவாங்க. இருந்தாலும் மெதுவா அந்த சிவபுராணம் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இல்ல திருமுறை பாடல்கள்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாட்டை படிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு சிவமந்திரத்தை சொல்லிக்கிட்டே வருவாங்க. இது ரொம்ப சிறப்பா இருக்கும். இதை அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்குங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால நம்ம நாட்டுல நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த திருமறைகள்னு சொல்றாங்க. இந்த திருமறைகள்னா அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அந்த 4 பேரும் எழுதின பாடல்கள் எல்லாம், அவங்கதான் 4 பேர்னு சொல்றாங்க. அந்த 4 பேரும் எழுதின பாடல்கள் எல்லாம் திருமுறை ஓதுதல்னு சொல்றாங்க, முற்றோதுதல் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோயில்கள்ல சிவனடியார்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஒரு சிவன் கோயில்லையும் அது ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 வருஷமா அது ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அவங்க அந்த பாடல்களை படிச்சு விளக்கம் சொல்லி கொடுக்குறாங்க, வகுப்பெல்லாம் நடத்துறாங்க. அந்த வகுப்புல அந்த பாடல்களுக்குள்ள என்ன அர்த்தம், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் விளக்கமா சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பொருள் சம்பாதிக்கிறதுக்காக படிப்பெல்லாம் படிக்கிறோம். நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, மற்ற படிப்பெல்லாம் படிக்கிறாங்க. படிச்சு பொருள் சம்பாதிக்கிறாங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. எனவே அந்த படிப்பெல்லாம் அவசியம் தேவைதான். அதே சமயத்துல அருள் இல்லாருக்கு எவ்வுலகமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம பொருள் எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சம்பாதிக்கிறோமோ அதே அளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அருளையும் சம்பாதிக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய திருமுறைகளை கண்டிப்பாக படிக்க வேண்டும். படிச்சு ஓரளவுக்காவது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில முக்கியமான பாடல்களை, அதாவது சிவபுராணம், இது மாதிரி விநாயகர் அகவல், இந்த மாதிரி முக்கியமான பாடல்களையாவது நம்ம படிச்சு வச்சுக்கிட்டு அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதன் மூலயமா நான் கேட்டுக்கிறேன். இதனுடைய அந்த பயணத்துடைய நோக்கமே ஒரு விழிப்புணர்வு தான். நம்மளுடைய சமயம் பல 1000 வருஷங்களாக இந்த மண்ணில் இருக்கு. இந்தியாவுடைய பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மதம் சார்பற்ற நாடுதான் இது. இருந்தாலும் எல்லாரும் அவங்கவுங்க மதத்தை பின்பற்றுறதுக்கு முழு சுதந்திரமும் இருக்கு. பல 100 வருஷங்களா நம்மள வெளிநாட்டவர்கள் ஆட்சி செஞ்சாலும் இன்னைக்கும் நம்ம பெரும்பான்மையினரா இருக்கோம் இல்லையா? அதுதான் நம்ம மதத்துடைய மிகப்பெரிய நல்ல விஷயமே. ஏன்னா நீங்க மற்ற நாடுகளுடைய வரலாறுலாம் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்மை புரியும். அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா இது மதம் என்பதை தாண்டி இது வாழ்க்கை முறையில கொண்டு வந்திருக்காங்க. வாழ்க்கை முறையில நம்ம என்னென்னலாம் செய்யணும், அது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும், பிறப்பு இறப்பு தவிர்த்து நம்மளுடைய, அதாவது பிறப்புக்கு முன்னாடியும் இறப்புக்கு பின்னாடியும் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்திலாம் நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மீகத்துல சொல்லி கொடுக்குறாங்க. ஆன்மீகத்துல பக்தி மார்க்கம் ஒரு முக்கியமான விஷயம். பக்தி என்ற ஆன்மீகமே ஆரம்ப நிலையாகும். இந்த பக்தி என்ற ஆன்மீகம் வந்து ஞானம் என்ற பழமா பழுக்கணும். ஆக்சுவலா பக்தி வந்து ஒரு காய் அப்படின்னா, ஞானம் என்பது பழம். ஞானம் மார்க்கத்துல தான் நம்ம முடியணும். ஸோ பக்தியில ஆரம்பிச்சு நான் ஞானத்துல முடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழலாம். ஸோ நீங்க அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்னா ஞானம் வளரும். அப்படி ஞானம் வளர்த்துக்கணும்னா நீங்க அறிவு திருக்கோயில், மனவளக்கலை போன்ற ஆன்மீக அமைப்புகள்ல இந்த பாடல்களுடைய அர்த்தம் என்ன, உண்மையான தத்துவங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆரம்ப கட்டத்துல பக்தி மார்க்கத்துல நம்ம அதை அதிகமா புரிஞ்சுக்க மாட்டோம். பட் ஞான மார்க்கத்துல அதை நல்லா புரிஞ்சுக்குவோம். ஸோ எல்லாமே வேணும் நம்மளுக்கு, பக்தியும் வேணும் ஞானமும் வேணும் அப்படின்றத நான் வந்து மனவளக்கலையில படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி எல்லாரும் படிச்சு நன்மை அடையணும் என்று கேட்டுக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.